வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாட்டின் வீரமங்கை ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா, அவங்களுக்கு பேர் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க? அது நம்ம வேலுநாச்சியார் தான். அவரை பற்றி இந்த பாடத்தில் பார்ப்போம். இதில் ஜிகே இருக்கிறதும் எக்ஸாமுக்கு எடுத்துக்கலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். பாருங்க எப்படி இருக்காங்கன்னு ஃபோட்டோவில். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார். அப்போ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாருங்கள். கொல்லப்பட்டார். 1702 ஆண்டில் வாட்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் அவங்கள கொன்றது யார்? வடுகநாதர். முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரோட கணவர் கொன்ற பிறகு இவங்க வேலுநாச்சியார் தனது தைரியசாலி மனசு ஒடிஞ்சு போல பாருங்கள். வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்திருக்கார். ஒரு இடத்துல போய் தப்பிச்சு வாழ்ந்து மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி. இந்தியாவில் பிரிட்டிஷை எதிர்த்து போராடி முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க வேலுநாச்சியார் தான். இவர் தமிழர்களால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுகிறார்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதில் 2 ஜிகே இருக்குது. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணினா வேலுநாச்சியார், அது ஒன்று. 2வது முதல் பெண்மணி, பிரிட்டிஷை ஏற்ற முதல் பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு சொன்னாலும் அதுவும் வீடியோவாக போடலாம். நன்றி, வணக்கம்.